ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் இல்லை, 1000 சம்பவத்தை அடக்கிய ஒரு சம்பவம். புதுசாக ஒரு ப்ராங்க் போடுறேன்னு சொல்லிட்டு அந்த ப்ரொமோ நம்மளுக்கு காமிக்கலாம், அது புஷ்ஷுன்னு போயிட்டுருக்கு. அது வேறு விஷயம். இந்த ப்ரொமோ இருந்ததுனால தான் அதையே நம்ம வந்துட்டு ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா அந்த ப்ரொமோவில் இருக்கிற அந்த ஒரு விறுவிறுப்பு லைவில் இருந்திருக்காது. ப்ரொமோ இல்லாமல் இருந்ததுன்னா இவங்க ப்ராங்க் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி போயிருக்கோம். ஆனால் நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்மளுக்கு க்ரியேட் பண்ணாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக மஞ்சள் ஒரு பக்கம் அழுதது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஜாக்லின் ஒரு பக்கம் கதறி துடிச்சு அழுதாங்க. இன்னொரு பக்கம் ஒருத்தர் நல்லா ஏமாந்தார். யாருன்னா ஜெஃப்ரிலாம் பார்க்கும்போது, சண்டையை பார்க்கும்போது எனக்கு வடிவேல் அவர்களுடைய இந்த சின்ன வயசுல தான் ஞாபகத்து வந்தது. அதுவும் இந்த காலம் மாறி போச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் உள்ளே போவேன், கிளவி கதவாக திறந்தா ஒன்று அவ்வளோதான் சொல்லிட்டு கோவிசரில் அடி வாங்க பாருங்க. அந்த மாதிரி டென்ஷன் ஆகிறாரு. சட்டையெல்லாம் கட்டிட்டார். நம்ம இவங்ககிட்ட தான் சண்டை ஆகி போச்சு. ஏன்னா ரியா என்னென்னா அவங்க குரூப் காதலே இந்த ஸ்கூலில் இருக்கக்கூடாது அப்படின்னு போராட்டம் பண்ணாமல் ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு இந்த பக்கமும் ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க, அந்த பக்கம் ராணுவ ப்ரெஷர் கொடுக்குறாரு. சத்யா ஒரு பக்கம் எகிர்றாரு, சௌந்தர்யா ஒரு பக்கம் கத்துறாங்க, ரியா ஒரு பக்கம் முத்துக்குமரன் கூட சேர்ந்து பண்ணும்போது இவர் டென்ஷன் ஆகிட்டு, ரியா ஆல்ரெடி நம்ம ஜெஃப்ரிக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதனால் பிடிச்சி கத்த ஆரம்பிச்சிட்டார். நீங்கள் முதல்ல லவ் லெட்டர் கொடுத்தீங்களா, அது ஞாபகம் இல்லையா? எஸ்ஸில் ஆரம்பித்து 7 முடியும்னு சொன்னீங்களே, என்ன மறந்துட்டீங்களான்னும் போது, இல்லை நான் பண்ணல சார், பொய் சொல்லாதீங்க சார், தர்ச்சிக்கா தான் ஃபஸ்ட்டு பண்ணா அப்படின்னு அவங்க அப்புறம் இவர் கூப்பிட்டுட்டு வெளியே போகிறாங்க. நம்ம அஞ்சிதா அப்பயும் அடங்க மாட்டார், சட்டையை கழட்டிட்டார். என்ன சட்டையை கழட்டினமோ சத்யா இருக்கிற பாடி மாதிரி நினச்சிட்டு இருக்காரு இவர். சட்டையை கழட்டினார், தலைமுடி அப்படியே 2-3 வாட்டி அப்படி சொரிஞ்சு விட்டார். திரும்ப உள்ளே போய்ட்டார், சண்டை போடுறாரு. திடீர்னு பார்த்தா அந்த பக்கம் ஜாக்லின் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மாதிரி கலவர பூமியாக போயிடுச்சு. ஆனால் கண்டிப்பாக அங்கே இருக்கிற எல்லாருக்குமே நம்ம பாராட்டுகள் தெரிவிச்சாகணும். எல்லாருமே சீரியலில் ஆக்ட்ரஸாக இருக்கிறதுனால அதை தத்ரூபமாக கொண்டு வந்தாங்க. இதில் என்ன ஒரு ஹைலைட்னா, இந்த டீச்சர்ஸ் அந்த மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற ஸ்டாஃப்ஸ்லேயும் ஒரு சில பேர் சீரியல் ஆர்டிஸ்ட்டு, ஹீரோயினாக பண்ணக்கூடிய ஆட்கள், அவங்களையும் ஏமாற்ற வச்சாங்கன்னா அது உண்மையிலே பெரிய விஷயம். அவங்களுக்கெல்லாம் நம்ம கண்டிப்பாக பாராட்டுகள் தெரிவிச்சாகணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராணுவ தான் இந்த ஷோவை அப்படி தூக்கி நிறுத்தினார். அது 2வது ஆள் பார்த்தீங்கன்னா ஃபீமேலில் சௌந்தர்யாவும் ஒரு பக்கம் பின்னி படல் எடுத்தாங்க. செம்ம மாதம் வந்துச்சு. ஈவன் தோ ஜாக்லின் அழுதாலும் இவங்களுக்கும் அழுக வந்துருச்சு. இருந்தாலும் அது வெளியே சொல்லவே இல்லை. சொல்லாமல் இருக்க வரைக்கும் அது சுவாரஸ்யமாக போகும். சரி, பார்க்கலாம். நீங்கள் யாரெல்லாம் என்ஜாய் பண்ணிங்கன்றதை சொல்லுங்கள். ஜெஃப்ரி கோவப்படும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். எனக்கு கண்டிப்பாக செம்ம சிரிப்பு வந்துச்சு. மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.